ஒரே பேட்டர்ன். இப்படி மாட்டிக்கிட்டீங்களே முதல்வரே. ஒவ்வொன்றாக வெளிவந்து அதிர்ச்சி. மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்களுக்கான முன்பணமாக 3000 ரூபாய் மற்றும் கோடைக்கால சிறப்பு தொகையாக 2000 ரூபாய், மொத்தம் 5000 ரூபாய் 1.31 கோடி பெண்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக அவர் அறிவித்துள்ளார். மேலும் மத்திய அரசு இந்த திட்டத்தை முடக்க முயற்சிக்கிறது என்றும், எதிர்காலத்தில் உரிமை தொகையை 2000 ரூபாயாக உயர்த்துவோம் என்றும் உறுதியளித்துள்ளார். ஆனால் இந்த அறிவிப்புக்கு கடுமையான எதிர்வினையை வெளியிட்டுள்ளார். பாஜக மாநில வர்த்தக பிரிவு தலைவர் திரு சதீஷ் ராஜா கூறியதாவது: மத்திய அரசு முடக்க முயற்சி செய்கிறது என்ற குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் என்ன? பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்ற போதும் இந்த திட்டம் முடக்கப்படவில்லையே. ஏன் மக்களை தவறாக வழிநடத்துகிறார்கள்? இந்த திட்டம் அறிவிக்கப்பட்ட உடனே முழுமையாக செயல்படுத்தப்படாமல் 2 ஆண்டுகள் காத்திருந்து தேர்தல் நெருங்கும் நேரத்தில் மொத்தமாக 5000 ரூபாய் வழங்கப்படுவது அரசியல் நோக்கத்துடன் செய்யப்பட்ட செயல் என மக்களுக்கு தோன்றுகிறது. இது மகளிர் நலனுக்கான அக்கறையா அல்லது தேர்தல் கணக்கீடா என்று சதீஷ் ராஜா நேரடியாக சவால் விடுகிறார். ஒரு பக்கம் டாஸ்மாக் மூலம் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் வருவாய் ஈட்டிக் கொண்டு குடும்பங்களை பாதிக்கும் சூழலை உருவாக்கும் அரசு, மற்றொரு பக்கம் பெண்களுக்கு உதவித்தொகை வழங்குவதாக கூறுகிறது. குடும்பங்களை பொருளாதார ரீதியாக பாதித்து பின்னர் பணம் கொடுத்து சமாதானப்படுத்துவது சமூக நல கொள்கை அல்ல என்கிறார் சதீஷ் ராஜா. பெண்கள் உதவித்தொகை பெறுபவர்களாக அல்ல, சுயநிறைவு கொண்ட தொழில் முனைவோர்களாக மாற வேண்டும் என்பதே பாஜக நிலைப்பாடு எனவும் அவர் வலியுறுத்துகிறார். மரியாதைக்குரிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்த பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா போன்ற திட்டங்கள் பெண்களை சுய தொழிலுக்கு முன்னேற்றியுள்ளன என சதீஷ் ராஜா குறிப்பிடுகிறார். தற்காலிக அரசியல் உதவித்தொகை அல்ல, நிலையான பொருளாதார சுதந்திரமே பெண்களின் உண்மையான மரியாதை. மத்திய அரசின் மீது தேவையற்ற குற்றச்சாட்டு சுமத்தி தேர்தல் சூழலில் அரசியல் லாபம் தேடும் முயற்சிகளை தமிழக மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கையையும் சதீஷ் ராஜா தெரிவித்துள்ளார். முடிவாக, பெண்களின் முன்னேற்றம் அரசியல் நாடகமாக மாறக்கூடாது. உண்மையான சமூக மாற்றத்திற்கான கொள்கைகளே தமிழகத்திற்கு தேவை என்று பாஜக மாநில வர்த்தக பிரிவு தலைவர் சதீஷ் ராஜா தனது கடுமையான எதிர்வினையை பதிவு செய்துள்ளார்.